Hi students, good morning. In this video, we are going to start a Term 3 Social Science History Unit 3. Okay, the lesson name is Jainism, Buddhism and Ajvika Philosophy in Tamil Nadu. என்னன்னா தமிழகத்தில் சமணம் பௌத்தம் அஜ்வீக தத்துவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, first one, to know the source and literature of heterodox religious sect Jainism, Buddhism and Ajvikam. Okay, second one, to gain knowledge of the teaching of Mahavir, Buddha and Koshala, the founder of Ajvika sect. Third one, to acquaint ourselves with the monuments of the above maintained religious sect in Tamil Nadu. என்னன்னா அத்வைக சமய பிரிவுகளான சமணம் பௌத்தம் அஜ்வீகம் ஆகியவை குறித்த சான்றுகளையும் இலக்கியங்களையும் அறிந்து கொள்ள போகிறோம், இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, அடுத்தது மகாவீர் புத்தர் அஜ்வீக பிரிவை நிறுவிய கோஷலா ஆகியோருடைய போதனைகளை பற்றி நான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள மேலே சொல்லப்பட்ட சமய பிரிவுகளான சார்ந்த நினைவு சின்னங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். தமிழ்நாட்டோட நினைவு சின்னங்கள் மனுஷன் அந்த நினைவு சின்னங்களை பற்றி மேலே குறிப்பிட்டுள்ள நினைவு சின்னங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். டூரிங் த 6th century BC, அக்கார்டிங் டு த பிஹாநிதியா, த ஆன்சியன்ட் புத்திஸ்ட் ட்ரங்க், பிஹாநிதியான the ancient Buddhist tract, as many as 62 different philosophical and religious schools flourished in India. However, among the numerous sects, only the Ajvika survived till the late medieval times. But Jainism and Buddhism continues to flourish until the modern times. Buddha and Mahavira, the founder of these two faiths, based their ethical teaching against the sacrificial cult of the Vedic religion. Their teachings were preserved and passed on through monks who were drawn from various social groups. என்னன்னா பெஹநிதியா எனப்படும் பழமையான பௌத்த சமய நூல்கள் இது. சரியா? கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறு வகைப்பட்ட 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்று இருந்ததாக கூறப்படுகிறது. ஓகே, இருந்த போதிலும் இப்பல்வகைப்பட்ட பிரிவுகளில் அஜ்வீகம் மட்டுமே இடைக்காலத்தின் பிற்பகுதி வரை செயல்பாட்டில் இருந்தது. ஓகே, ஆனாலும் சமணமும் பௌத்தமும் நவீன காலம் வரையிலும் தொடர்ந்து செழிப்படைந்திருந்தன. மகாவீரரும் புத்தரும் தங்கள் அறபோதனைகளை வேத மதத்தின் பலி கொடுக்கும் வழிபாடு முறைகளுக்கு எதிராக வைத்தனர். ஓகே, அவர்களின் போதனைகள் பாதுகாக்கப்பட்டு பல்வேறு சமூக பிரிவுகளை சேர்ந்த துறவிகளின் மூலமாக பின்வந்த சங்கதிகளிடம் பின்பற்றப்பட்டன. ஓகே, நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர், அதில் ஜெயினிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, சமணம் சான்று இலக்கியங்கள் அவங்கள பற்றி பார்க்குறோம். ஓகே, மகாவீர்ஸ் preachings was orally transmitted by his disciples over the course of about 1000 years. In the early period of Jainism, monks strictly followed the 5 great vows of Jainism. Even religious rituals were considered possessions, and therefore knowledge of religion was never documented. 200 years after the attainment of nirvana, death of Mahavir, Jain scholars attempted to codify the canon by convening an assembly at Padaliputra. It was the first Jain council to debate the issue, but it ended as a failure because the council could not arrive at a unanimous decision in defining the canon. ஓகே, மகாவீரரின் அறிவுரைகள் 1000 ஆண்டுகளாக அவருடைய சீடர்களால் வாய்மொழி மூலமாகவே மக்களுக்கு சொல்லப்பட்டு வந்தன. ஓகே, ஜெயினிசத்தின் தொடக்க காலத்தில் சமணத்துறவிகள் சமணத்தின் 5 உறுதிமொழிகளை கடுமையாக பின்பற்றினர். ஓகே, சமயம் சார்ந்த கையெழுத்து பிரதிகளே சுத்தாகா
கருதப்பட்டதால் சமயம் பற்றிய அறிவானது ஆவணங்களாக பயன்படுத்தப்படவில்லை. ஓகே, மகாவீர் இயற்கையை அவர் இறந்ததுக்கப்புறம் நிர்வாணா 200 ஆண்டுகளுக்கு பின்னர் சமண அறிஞர்கள் பாடலிபுத்திரத்தில் ஒரு பேரவையை கூட்டி தங்கள் சமயம் சார்ந்த போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்கும் முயற்சியை மேற்கொண்டனர். இது தொடர்பாக கூட்டப்பட்ட முதல் சமண பேரவை கூட்டம் இதுவே ஆகும். ஓகே, சட்ட விதிகளை வரையறுப்பதில் ஒருமித்த கருத்து எட்ட முடியாமல் போனதால் இக்கூட்டம் தோல்வியில் முடிந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு The second council held at Vallabhai in the 5th century AD was however successful in resolving the difference. They enabled the scholars of the time to explain the principle of Jainism with certainty. Also, over time, many learned monks, older in age and rich in wisdom, had compiled commentaries and various types pertaining to the Jain religion around 500 AD. ஓகே, இருந்த போதிலும் கிபி 5ஆம் நூற்றாண்டில் வல்லபியலில் கூட்டப்பட்ட பேரவை கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதில் வெற்றி பெற்றது. ஓகே, இது அறிஞர்களை சமண சமயத்தின் கொள்கைகளை உறுதிப்பட விளக்க ஊக்குவித்தது. மேலும் காலப்போக்கில் அதிக வயதும் ஆழமான ஞானமும் கொண்ட கற்றறிந்த பல சமணத் துறவிகள் சமண சமயம் தொடர்பாக பல்வேறு தலைப்புகளான உரையாடல்களை தொகுத்தனர். ஓகே, ஏராளமான கிபி 500 இது சமண ஆச்சாரியர்களில் ஒன்றாக உணர்ந்தனர். ஓகே, நெக்ஸ்ட்டு த ஜெயின் ஆச்சாரியாஸ் teachers realized that it was extremely difficult to keep memorizing the entire Jain literature compiled by the many scholars of the past and present. Okay, in fact, significant knowledge was already lost and the rest was tempered with modifications. Hence, they decided to document the Jain literature as known to them. என்னன்னா, கடந்த கால நிகழ்காலம் ஆகிய காலப்பகுதிகளை சேர்ந்த பல அறிஞர்களால் தொகுக்கப்பட்ட ஒட்டுமொத்த சமண இலக்கியங்களையும் மனனம் செய்வது மிக சிரமமானது என்பதை உணர்ந்தனர். உண்மையில் சமணம் குறித்த மிக முக்கிய செய்திகள் இழக்கப்பட்டு விட்டன. ஆகவே அவர்கள் தாங்கள் அறிந்த சமண இலக்கியங்கள் அனைத்தையும் ஆவணப்படுத்துவது என முடிவு செய்தனர். ஓகே, டூயினா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, லிசன் பண்ணுங்க. 5 Great Vows of Jainism. சமணத்தின் 50 உறுதிமொழிகள் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, நான் வயலன்ஸ் அகிம்சா, ட்ரூத் சத்யா, நான் ஸ்டீலிங் ஆச்சாரியா, செலிபஸி சாசிட்டி பிரம்மச்சாரியா, நான் பொசிஷன்ஸ் அபரிஹரகா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து துன்பத்திலிருந்து எந்த உயிரினத்தையும் துன்பத்திலிருந்து துன்புறுத்தாமை அகிம்சையை பின்பற்றணும். ஓகே, செகண்ட் ஒன் உண்மை சத்தியா, தேர்ட் ஒன் திருடாமை ஆச்சாரியா, திருமணம் ஃபோர்த் ஒன் திருமணம் செய்து கொள்ளாமை பிரம்மச்சரியம், ஃபிஃப்த் ஒன் பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை அபரிஹரகா. ஓகே, நெக்ஸ்ட்டு எ மேஜர் ஸ்பிளிட் occurred in Jainism 1st century BC, giving rise to two major sects, namely Digambaras and Svedambaras. Both the Digambaras and Svedambaras generally acknowledge the Agama Sutras to be their early literature, while they do differ with regard to their content and interpretations. ஓகே, என்னன்னா கிபி 1ஆம் நூற்றாண்டில் சமணத்தில் பெரும் பிளவு ஏற்பட்டு திகம்பரர் சுவேதம்பரர் என 2 பிரிவுகள் ஏற்கனவே தோற்றம் பெற்றிருந்தன. ஓகே, திகம்பரர் சுவேதம்பரர் ஆகிய 2 பிரிவினருமே ஆகம சூத்திரத்தை தங்களிடம் அடிப்படை நூல்களாக ஏற்றுக்கொண்டனர். ஓகே, ஆனால் அவற்றின் உள்ளடக்கம் கொடுக்கப்படும் விளக்கம் ஆகியவற்றில் வேறுபட்டனர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெயின் லிட்ரேச்சர். Jain literature is generally classified into 2 major categories. என்னன்னா சமண இலக்கியங்கள் பொதுவாக 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஓகே, நெக்ஸ்ட்டு அகம சூத்ராஸ். Agama Sutras consist of many sacred books of the Jain religion.
They have been written in the Artha Mahadi Prakrit language. Artha Mahadi Prakrit language, containing the direct teaching of Mahavir, consisting of 12 texts. They were originally compiled by immediate disciples of Mahavir. The 12th Agama Sutras is said to have been lost. என்னென்னா அகமசூத்திரங்கள்லாம் என்னென்னா அகமசூத்திரங்கள் பல சமண சமய புனித நூல்களை கொண்டுள்ளது. ஓகே, அவை அர்த்த மகதி பிராகிருத் மொழியில் எழுதப்பட்டன. இவை 12 நூல்களை கொண்ட அவை மகாவீரரின் நேரடி போதனைகளை கொண்டுள்ளன. அவை மகாவீரன் நேரடி சீடர்களால் தொகுக்கப்பட்டவையாகும். ஓகே, இது 12வது அகமசூத்திரம் தொலைந்து போனதால் கருதப்படுது. சரியா, லாஸானதால் கருதப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் அகம லிட்ரேச்சர். நான் அகம லிட்ரேச்சர் இன்க்ளூட்ஸ் commentary and explanation of Agama Sutras and independent works compiled by ascetics and scholars. அகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் என்பன அகமங்கள் மேலே எழுதப்பட்ட உரைகள், விளக்கங்கள், தனிநபர்களால் எழுதப்பட்ட துறவிகளாலும் அறிஞர்களாலும் தொகுக்கப்பட்ட நூல்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். ஓகே, There are written in many languages such as Prakrit, Sanskrit, Old Marathi, Rajasthani, Gujarati, Hindi, Kannada, Tamil, German and English. Recognition was given to 84 books and among them there are 41 sutras, 12 commentaries and 1 Mahabhashya or great commentary. Okay, அப்படின்னா அவை பிராகிருதம், சமஸ்கிருதம், பண்டைய மராத்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, இந்தி, கன்னடம், தமிழ், ஜெர்மன், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டன. மொத்தம் 84 நூல்கள் அங்கீகாரம் வழங்கப்பட்டன. அவற்றில் 41 சூத்திரங்கள் 41 சூத்திரங்கள், 12 உரைகள், ஒரு மாபெரும் உரை மகாபாஷ்யா ஆகியன இடம்பெற்றுள்ளன. ஓகே, நெக்ஸ்ட்டு The 41 sutras include 11 Angas, scriptures followed by Svedambaras, 12 Upanishads, instruction manual, 5 Setas, rules of content for the monks, 5 Mullas, basic doctrine of Jainism, and 8 miscellaneous works such as Kalpasutras of Patirabahu. It is believed that the Panchatantiram that has a great amount of Jain influence. ஓகே, என்னன்னா 41 சூத்திரங்கள் என்பன 11 அங்கங்களையும் சுவேதம்பரர்களால் பின்பற்றப்படும் நூல்கள். இவை 12 உப அகங்களையும் நெறிமுறை குறிப்பேடுகள், 5 சேடாக்களையும் துறவிகளுக்கான நடத்தை விதிகள், 5 மூலங்களையும் சமணத்தின் அடிப்படை கோட்பாடு, பத்திரபாகுவின் கல்பசூத்ரா போன்ற 8 பல்வகைப்பட்ட நூல்களையும் கொண்டுள்ளது. சரியா, பஞ்சதந்திரம் என்னும் நூலில் பெருமளவில் சமணத்தின் தாக்கம் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் டூயினோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, லெசன் பண்ணுங்க. ஓகே, த சைன சரிதா of the Kalpasutra is a Jain text containing the biographies of the Jain Tirthankaras, notably Parsavanatha. ஓகே, என்னன்னா Parsavanatha, founder of Jains, as well as the first Tirthankaras, and Mahavir, the last and the 24th Tirthankaras. This work is ascribed to Patirabahu, who along with Chandragupta Maurya migrated to Mysore about 296 BC and settled there. என்னன்னா கல்பசூத்ராவின் சைன சரிதா என்னும் சமண நூல்கள் சமண தீர்த்தங்கர்களின் வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பாக சமண சமயத்தை நிறுவியவரும் முதல் தீர்த்தங்கருமான பார்சவநாதர், கடைசியில் 24வது தீர்த்தங்கருமான மகாவீர் ஆகியோரின் வரலாறும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஓகே, இந்நூலின் ஆசிரியராக கருதப்படும் பத்திரபாகு சந்திரகுப்த மௌரியரோடு மைசூருக்கு புலம்பெயர்ந்தார். ஓகே, போயிட்டார். ஏறத்தாழ கிமு 296 பின்னர் அங்கேயே குடியமர்ந்தார், அங்கேயே தங்கிட்டார்.
யார்? பத்திரபாகு. ஓகே, நெக்ஸ்ட்டு டியூனோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, லிசன் பண்ணுங்கள். தீர்த்தங்கராஸ் ஆர் தோஸ் ஹூ have attained nirvana and made a passage from this world to the next. என்னன்னா நிர்வாண நிலையை அடைந்து அதன் பின்னர் இவ்வுலகிற்கும் அடுத்த உலகிற்கும் இடையே பாதை அமைப்போரை தீர்த்தங்கர்கள் ஆவார். ஓகே, நெக்ஸ்ட்டு in addition to these we have some saint text composed in Indian vernacular languages such as Hindi, Tamil and Kannada. Sivaka Sindhamani, a Tamil epic poem, is a good example composed in tradition of Sangam literature by a Jain saint named Tirthanga Devar. It narrates the life of a pious king who rose to prominence by his own merit only to become an ascetic in the end. Another scholarly work in Tamil, Nalayara, is also attributed to a Jain monk. Thirukkural was composed by Thiruvalluvar, believed to be a Jain scholar. என்னன்னா இவைகளோடு இந்தி, தமிழ், கன்னடம் ஆகிய இந்திய பிராந்திய மொழிகளில் எழுதப்பட்ட சில சமண நூல்களையும் நாம் பெற்றுள்ளோம். ஓகே, அதற்கு எடுத்துக்காட்டாக தமிழ் மொழியில் எழுதப்பட்ட காப்பிய நூலான சீவக சிந்தாமணி ஆகும். ஓகே, இந்நூல் சங்க இலக்கிய மரபில் திருத்தக்க தேவர் என்பவரால் இயற்றப்பட்டது. இந்த நூல் தன் சொந்த முயற்சியால் மேல்நிலையை அடைந்து சமயப்பற்றுடைய இறுதியில் துறவி பூண்டு ஒரு அரசின் வாழ்க்கையை வர்ணிப்பதாகும். ஓகே, தமிழில் எழுதப்பட்ட பல்வேறு அறிவுசார் நூலான நாலடியார் சமணத்துறவி ஒருவரால் இயற்றப்பட்டது. திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் ஒரு சமணர் என நம்பப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெயின் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் சமணங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, there is a clear evidence of the movements of the Jain from Karnataka to the Kongu region, Salem, Erode and Coimbatore areas, to the Kaveri Delta, Tiruchirappalli, southwards into Pudukkottai region, Sittanavasal, and finally to the Pandya kingdom, Madurai, Ramanathapuram and Tirunelveli district. Tamils broadly come under Digambara sect. It is believed that the Kalaparas were the patrons of Jains. என்னன்னா சமணர்கள் கர்நாடகாவிலிருந்து கொங்கு பகுதிக்கும், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதிகள், காவிரி கழிமுக பகுதிக்கும், திருச்சிராப்பள்ளி தெற்கு முகமாக புதுக்கோட்டை பகுதிக்கும், சித்தன்னவாசல் இறுதியில் பாண்டிய நாட்டுக்குள் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி மாவட்டம் இடங்கள் பெயர்ந்தன. ஓகே என்பதற்கு தெளிவான சான்று இருக்குது. பொதுவாக தமிழர்கள் திகம்பரர் பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தனர். கலப்பரர்கள் சமண சமயத்தில் ஆதரவாளர்களாக இருந்ததாக நம்பப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் சித்தன்னவாசல் கேவ் டெம்பிள். சித்தன்னவாசல் கேவ் in Pudukkottai district is located on a prominent rock that stands 70 meters above the ground. It has a natural carving known as Yeladipattinam at one end and a rocket cave temple at the other. Behind the fenced carving there are 17 rocks beds marked on the floor. The stone beds, arranged in rows, are believed to have served as a Jain shelter. The largest of these ascetic beds contain a Tamil Brahmin inscription that dates to the 2nd century BC. There are more inscriptions in Tamil from the 8th century AD bearing the name of monks. It is believed that they should have spent their lives in isolations here. என்னென்னா சித்தன்னவாசல் குகை கோயில்கள் இப்படி அதை பற்றி பார்க்க போகிறோம். இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சித்தன்னவாசல் குகை நிலத்திலிருந்து 70 மீட்டர் உயரமுடைய பெரும் பாறை ஒன்றில் அமைந்துள்ளது இது. ஓகே, இதன் ஒரு முனையில் 7 அடி பட்டம் எனப்படும் இயற்கை அமைந்த குகையும் மற்றொரு முனையில் ஒரு குடைவரை கோயிலும் உள்ளன. ஓகே, வேலி அமைக்கப்பட்டுள்ள குகையில் பின்னே தரையில் 17 சமண படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வரிசையில் அமைக்கப்பட்ட இந்த கல் தூயிலிடம் சமணர்களின் தங்குமிடமாக இருந்துள்ளதாய் நம்பப்படுது. ஓகே, இத்துறவைகள் கற்படுக்கையில் அளவில் பெரியதாக இருக்கும். ஒன்றில் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமிக் கல்வெட்டு உள்ளது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் அதற்கு
பின்னரான காலப்பகுதியை சேர்ந்த கல்வெட்டுகளும் உள்ளன. அவைகளில் துறவிகள் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஓகே, அவர்கள் இவ்விடத்தில் தனிமையில் தங்கள் வாழ்க்கையை கழித்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு த சித்தனவாசல் கேவ் டெம்பிள் நேம்டு அரிவர் கோயில் லைஸ் ஆன் த வெஸ்ட் ஆஃப் த ஹில் ராக். என்னன்னா, அரிவர் கோயில் என்னும் பெயருடைய சித்தனவாசல் கோயில் குன்றின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு த ஃபேடட் ஆஃப் த டெம்பிள் இஸ் சிம்பிள் வித் 4 ராக்கட் columns constructed in the early Pandya period. In the 7th century AD, it has a hall in the front called the Artha Mandapam and a smaller cell or the rarer which is the Garbhagara, sanitarium and sanatorium. ஓகே, என்னன்னா கோவிலின் முகம் எளிமையானதாக கல்லில் செதுக்கப்பட்ட 4 தூண்களை கொண்டுள்ளது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் முக்கால பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட இக்கோயிலின் முன்பகுதியில் அர்த்த மண்டபமும் பின்பகுதியில் கருவறையும் கர்ப்பகரம் சொல்லுவோம்ல அது கர்ப்பகரமும் உள்ளன. ஓகே, நெக்ஸ்ட்டு த முரல்ஸ் இன் த டெம்பிள் resemble the forecourts of the famous Ajanta caves. The Archaeological Survey of India ASI, the full form in the Archaeological Survey of India, took over the caves only in 1958. Thereafter it took 2 decades to cover the cave and regulate the entry of visitors. There are the bas relief figures of Tirthankaras on the left wall of the hall and Acharyas on the right before one enters the inner chamber, the sanitarium and sanatorium. ஓகே, என்னன்னா இக்கோயில் காணப்படும் சுவரோவியங்கள் புகழ்பெற்ற அஜந்தா சுவரோவியங்களுடன் ஒப்புமை கொண்டிருக்குது. ஓகே, இது 1958 தான் மத்திய அரசின் தொல்லியல் துறை இதை தனது பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்துச்சு. அதன் பின்னர் இதை சுற்றி வேலி அமைக்கவும் பார்வையாளர்களின் வருகையை முறைப்படுத்தவும் 20 ஆண்டுகளாயின. கருவறைக்குள் நுழைவதற்கு முன்பாக உள்ள மண்டபத்தின் இடப்புற சுவரில் தீர்த்தங்கரின் புகைப்பட சின்னங்களும் வலப்புற சுவரில் ஆச்சாரியர்களின் புகைப்பட சிற்பங்களும் உள்ளன. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஜெயின் இன் காஞ்சிபுரம் திருப்பத்தி குன்றம். ஓகே, Jains flourished during the Pallava region. In his writings, Chinese traveler Hunstan has maintained about the presence of a large number of Buddhists and Jain during his visit to the Pallava century in 7th century AD. Okay, most of the Pallava rulers were Jains. Magendravarman was the Jain initially. The 2 Jain temple in Kanjipuram are Trilokanatha Jainaswamy temple at Tirupati Kundram on the bank of the river Palar and the Chandraprabha temple dedicated to the Tirthankarar named Chandraprabha. ஓகே, காஞ்சிபுரத்தில் சமணர்கள் திருப்பதி குன்றம் காஞ்சிபுரத்தில் உள்ள சமணருடைய கோயில் திருப்பதி குன்றத்தில் எப்படி இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் சமண சமயம் செழித்தோங்கி இருந்துச்சு. கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்த சீன பயணி அவர் யாருன்னா யுவான் ஷுவாங். அங்கு பெரும் எண்ணிக்கையிலான பௌத்தர்களும் சமணர்களும் இருந்ததாக தனது பயண குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். யார்? சீன பயணி யார்? யுவான் ஷுவாங். சரியா? பெரும்பாலான பல்லவ அரசர்கள் சமணர்கள் ஆவார். ஓகே, பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் தொடக்க காலத்தில் சமணராக இருந்தவராவார். காஞ்சியில் 2 சமண கோயில்கள் உள்ளன. ஒன்று திருப்பத்தி குன்றம் பாலாற்றின் கரையில் அமைந்துள்ள திரு லோகநாத சைனவ சுவாமி கோயில், மற்றொன்று சந்திரபிரபா என்னும் பெயரை கொண்டிருந்த தீர்த்தங்கருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சந்திரபிரபா கோயிலாகும். ஓகே, நெக்ஸ்ட்டு த ஆர்கிடெக்சர்ஸ் ஆஃப் திஸ் டெம்பிள்ஸ் இஸ் இன் பல்லவா ஸ்டைல் பட் இட் ஹேஸ் deteriorated in due course of time during the Vijayanagar rule 1387. Irukappa, a disciple of Saint Muni Pushpasena and a minister of Vijayanagar king Harihara II 1379 to 1404 expanded the Trilokanatha temple by adding the Sangeeta Mandapam. The grand mural were added only at this time. என்னன்னா பல்லவர்
கட்டிடக்கலை பாணியில் இக்கோயில்கள் அமைந்தன. ஆனாலும் காலப்போக்கு இவை சேதமடைந்து விட்டன. ஓகே, விஜயநகர ஆட்சியின் போது 1387 புஷ்பசேனா எனும் சமண முனிவரின் சீடரான இருக்கப்பா என்பவர் விஜயநகர அரசர் 2ஆம் ஹரிஹரராயரின் அமைச்சரும் சேர்ந்து இக்கோயிலில் சங்கீத மண்டபம் ஒன்றை கட்டி கோவிலை விரிவுபடுத்தினர். ஓகே, அழகுமிக்க சுவரோவியங்களும் இக்காலத்தில் தான் வரையறுக்கப்பட்டன. ஓகே, நெக்ஸ்ட்டு முரல் பெயிண்டிங் இன் த டெம்பிள் ஷோ சீன்ஸ் ஃப்ரம் த லீவ்ஸ் ஆஃப் Tirthankars. Unfortunately, the paintings of the Trilokiyanatha temple at Tirupattikundram have been renewed by overpainting done during renovation. There is rich inscriptional evidence inside the second shrine. என்னன்னா முரல் பெயிண்டிங் கோவிலில் உள்ள சுவரோவியங்கள் தீர்த்தங்கர்களின் வாழ்க்கையில் நடந்த சில காட்சிகளை சித்தரிக்கின்றன. ஓகே, திருப்பத்தி குன்றத்தில் திருலோக்கியநாத கோயிலின் ஓவியங்களின் மீது புதுப்பித்தல் பணியின் போது வர்ணங்கள் பூசப்பட்டு விட்டதால் பாழாகிவிட்டன. ஓகே, நெக்ஸ்ட்டு there is a rich inscriptional evidence inside the second shrine. The Trikuda Basti contains information on the development of the temple and the contribution of various donors over the centuries. ஓகே, என்னன்னா திரிகூட பஸ்தி எனப்படும் 2வது கருவறையினுள் ஏராளமான கல்வெட்டுச் சான்றுகள் உள்ளன. இக்கல்வெட்டுகளில் கோயிலின் வளர்ச்சி குறித்த செய்திகளும் நூற்றாண்டுகளின் போக்கில் இக்கோயில்கள் கொடையளித்த பலரை பற்றிய செய்திகளும் இடம்பெற்றுள்ளன. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்பார்ட் ஃப்ரம் திருப்பத்திக்குன்றம் ஜெயின் வெஸ்டேஜ் have been found over the years in many villages across the state. என்னன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்பத்திக்குன்றம் தவிர மாநிலத்தின் வேறு பல கிராமங்களிலும் சமண சமயம் குறித்த தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ஓகே, டூயினோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, லெசன் பண்ணுங்க. த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஜெயின் இன் தமிழ்நாடு இஸ் 83,359 or 0.12% of the population as per the 2011 census. என்னன்னா 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சமணர்களின் எண்ணிக்கை 83,359 ஆகும். ஓகே, மொத்த மக்கள் தொகை இது 0.12 விழுக்காடு ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் கழுகுமலை ஜெயின் ராக் கட் டெம்பிள். ஓகே, கழுகுமலை சமண குடைவரை கோயில்னு அர்த்தம். ஓகே, அதை பற்றி என்னென்னு பார்க்குறோம். த 8th century கழுகுமலை டெம்பிள் இஸ் கோவில்பட்டி தாலுகா இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் marks the revival of Jain in Tamil Nadu. This cave temple was built by King Prantaka Nedunjadayan of the Pandya king. என்னன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் கழுகுமலையில் உள்ள கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமணர் கோவில் இது. ஓகே, இது சமணர் கோயில் தமிழ்நாட்டில் சமண புத்துயிர் பெற்றதை குறிக்குது. இது குகை கோயில் பாண்டிய அரசன் பிராந்தக நெடுஞ்சடையனால் உருவாக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட்டு த பாலிஷ்டு ராக் கட் கேவ் பெட் பாப்புலர்லி நோன் as பஞ்சவர் படுக்கை அட் கழுகுமலை கார்வன் ஹாஸ்ட் த ஃபிகர்ஸ் ஆஃப் நாட் ஒன்லி த தீர்த்தங்கராஸ் பட் ஆல்சோ த ஃபிகர்ஸ் ஆஃப் யாக்ஷாஸ் அண்ட் யாக்சி மேல் அண்ட் ஃபீமேல் அட்டன்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, இக்கோயிலில் பஞ்சவர் படுக்கை என்றழைக்கப்பட்ட பாறையில் செதுக்கி மெருகேற்றப்பட்ட கற்படுக்கைகள் உள்ளன. கழுகுமலை கோயிலில் தீர்த்தங்கர்களின் உருவங்களைத் தவிர யக்ஷர்கள் யக்ஷிகள் முறையே ஆண் பெண் பணியாளர்கள் ஆகியோரின் உருவ சிலைகளும் இடம்பெற்றுள்ளன. ஓகே children, so here our lesson history unit 3 part 1 end. Okay children, second part next class we will see. Okay, thank you for watching this video. Thank you so much.